பிரெக்னன்சி டைமில் வாமிட்டிங் வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி எல்லாருக்கும் இருக்குமா, எப்போ ஸ்டாப் ஆகும் அது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி ப்ரெக்னன்சியில் வர வாமிட்டிங் வந்து ஒரு 12 to 14 வீக்ஸ் உங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட எண்டில் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைமஸ்ட்லேருந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக டயட் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ரேராக ஒரு சில ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் லாங்கர் டைம், ஈவன் செகண்ட் ட்ரைமஸ்டரில் கூட இந்த வாமிட்டிங் கண்டினியூ ஆகலாம். எஸ்பெஷலி செகண்ட் ட்ரைமஸ்டரில் வர வாமிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலேட்டட் வாமிட்டிங்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ த்ரூ அவுட் பிரெக்னன்சி நீங்க ஒரு சில மைல்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்போது லைக் ஃபுட்டை வந்து அடிக்கடி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது, சாப்பிட்ட பிறகு ஜீரா வாட்டர் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக் பண்றது, கொஞ்சம் ஈஸிலி டைஜஸ்டபிள் பிளாண்ட் ஃபுட்டா எடுத்துக்கிறது, ஸ்டீம் ஃபுட்டா எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நேச்சுரலா நமக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷனை கம்மி பண்ணலாம். பட் ஹேவிங் செட் தட் நீங்க செகண்ட் ட்ரைமஸ்டர்லயுமே வாமிட்டிங் உங்களுக்கு தொடர்ந்து வருது அப்படின்னா தாராளமா நீங்க உங்க வாமிட்டிங் மெடிகேஷன்ஸை ஈவன் த்ரூ அவுட் பிரெக்னன்சி எத்தனை நாள் உங்களுக்கு வாமிட் இருக்கோ தாராளமா அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வாமிட்டிங் வந்து தொடர்ந்து சிவியரா வந்துட்டே இருக்கு, டேப்லெட் எடுத்தா கூட செட்டில் ஆக மாட்டேங்குது, நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, வாட்டர் கூட உங்களால வாமிட் பண்ணாம வச்சுக்க முடியல, இல்ல உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா தீஸ் ஆர் ஆல் வார்னிங் சிம்டம்ஸ். இமீடியட்டா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா டேப்லெட்ல கண்ட்ரோல் ஆகாத வாமிட்டிங், எஸ்பெஷலி உங்களுக்கு டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் இருக்கும் போது அட்மிட் பண்ணி நம்ம ஐவியா மெடிகேஷன்ஸ் கொடுத்து ட்ரிப்ஸ் ஏற்றி உங்க ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கலாம்.